செல்வந்தரா மாறும் வழிகள், முழுமையான வழிகாட்டி. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் செல்வந்தராக மாறும் வழிகள் பற்றி பேச போகிறோம். எல்லோருக்கும் செல்வம் பெருக்க வேண்டிய ஆசை இருக்குது, ஆனாலும் அது எப்படி செய்வது என்று தெரியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கான வழிகாட்டி. நான் உங்களுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான சில முக்கியமான வழிகளையும் முதலீடுகளை பற்றி விரிவாக பேச போகின்றேன். அவற்றை தழுவி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் உருவாக்க முடியும். நண்பர்களே, முதல்ல செல்வம் என்னன்னு புரிந்து கொள்வோம். பணம் மட்டும் செல்வம் அல்ல. செல்வம் என்பது பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது. இது நம் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளிலும் பிரதிபலிக்குது. உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, நல்ல உறவுகள் எல்லாம் செல்வம்தான். இவை நம் வாழ்க்கையை வளமாக்கும் முக்கிய அம்சங்க. இவற்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனா இன்னும் நாம் பொருளாதார செல்வத்தை பற்றி பேச போறோம். அதாவது பணம் சம்பாதிப்பது, முதலீடு செய்வது, நமது நிதி நிலையை மேம்படுத்துவது எப்படி என்று பார்ப்போம். பணம் என்பது ஒரு சக்தி. அது நமக்கு சுதந்திரம், பாதுகாப்பு, வாய்ப்புகள் எல்லாம் தரும். நம் கனவுகளை நனவாக்க உதவும் ஒரு கருவி. பணம் நமக்கு சுதந்திரம், பாதுகாப்பு, வாய்ப்புகள் எல்லாம் தரும். ஆனா அதுக்காகவே வாழ்ந்து விடக்கூடாது. ஆனா பணத்திடம் மட்டும் கவனம் செலுத்தி விடக்கூடாது. நம் வாழ்க்கையின் மற்ற அம்சங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது நமது வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல, அது ஒரு கருவி மட்டுமே. நம் வாழ்க்கையை வளமாக்கும் கருவி. அந்த கருவியை எப்படியாக பயன்படுத்தி நமது வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். நம் வாழ்க்கையை வளமாக்கும் வழிகளை ஆராய்வோம். இந்த பயணத்தில் வெற்றி பெற உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் தேவை. நிதி மேலாண்மை மற்றும் முதலீடு பற்றிய அறிவு முக்கியம். அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வழங்க போறேன். நம் பயணத்தை தொடங்குவோம். செல்வத்தை உருவாக்கும் வழி ஒரே நேரத்தில் எளிதல்ல. இது கடுமையான உழைப்பையும் நிலையான முயற்சியும் தேவைப்படுத்தும். உழைத்தால்தான் நீங்கள் நிறைய சாதனைகளை பெறுவீங்க. ஒரு விதை முளைச்சி மரமாகி கனி கொடுக்க எவ்வளவு காலம் ஆகிறதோ அதே போல்தான் செல்வமும். பல வருட கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, பொறுமை எல்லாம் தேவை. எழுந்து வேலை செய்யும் பழமொழி போல் ஒவ்வொரு நாளும் கடுமையா உழைச்சாதான் பெரிய வெற்றிகள் வந்து சேரும். நீங்க தொடங்கினாலும் சரியான திசையில செல்ல வேண்டும். எவ்வளவு நேரம் எடுத்தாலும் உங்க செல்வம் கிடைக்கும். சாப்டர் 4. பணத்தை சம்பாதிப்பதற்கு மட்டுமே நின்றுவிடக்கூடாது. பணத்தை சம்பாதித்த பிறகு
அதை எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் பெருக்குவது என்பதையும் கவனிக்க வேண்டும். சம்பாதிக்கும் பணத்தை எப்படி பாதுகாப்பது, பெருக்குவது என்பதும் முக்கியம். அதுக்கு தான் முதலீடு அவசியம். முதலீடு செய்வதன் மூலம் பணத்தை பல்வேறு வழிகளில் வளர்க்க முடியும். முதலீடு என்பது செல்வத்தை பெருக்குவதற்கான முக்கியமான படி. முதலீடு செய்வதன் மூலம் நீண்ட காலத்தில் நிதி சுதந்திரத்தை அடைய முடியும். முதலீடுகளா நீங்கள் உங்களுடைய பணத்தை வேறு வழிகளில் பெருக்க முடியும். பங்குகள், பத்திரங்கள், நிலம் போன்றவற்றில் முதலீடு நல்ல முடிவாக இருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்தா அதன் மூலம் நீங்கள் எளிதில் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா அதற்கான சிக்கல்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். நிலம், மாடி வாடகைகள், கிரிப்டோ கரன்சி போன்றவை சூட மிகவும் பயனுள்ள முதலீடுகள். இவை அனைத்தும் நீண்ட காலத்தில் நல்ல வருமானத்தை தரும். முதலீடு எப்போதும் சரியான தேர்வு செய்ய வேண்டும். அதுக்கான ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனைகளை பெறுவது அவசியம். அதை கற்றுக்கிட்டு முதலீடுகள் செய்வதன் மூலம் பணத்தை வளர்க்கலாம். நிதி அறிவு மற்றும் சரியான திட்டமில் மூலம் உங்க நிதி இலக்குகளை அடைய முடியும். சாப்டர் 5. ஒரே வழியில் பணம் சம்பாதிக்க முடியாது. பல வழிகளிலிருந்து வருமானம் வேண்டும். அதுவே பேசாத வருவாய். ஒருவேளை நீங்கள் வேலை செய்யும் போது உங்கள் பணம் இன்னும் வந்துகிட்டு இருக்கும். இதுதான் பாசிவ் இன்கம். உதாரணமா இணைய வணிகம், பங்குகள், வாடகை நிலங்கள் என அனைத்தும் பாசிவ் இன்கம் ஆக செயல்படுது. அதனால் ஒரே காலத்தில் பல வழிகளிலிருந்து பணம் வாங்க முடியும். சாப்டர் 6. செல்வத்தை உருவாக்க ஒரு மிக முக்கியமான காரியம். அது பற்றி அச்சம் இல்லாமல் மற்றவர்களுடன் நெட்வொர்க் செய்வது. கம்பெனிகள் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வலுவான உறவுகளை உருவாக்குவது முக்கியம். பல நேரங்களில் வெற்றிக்கு ஒரே வழி அதுதான். உங்களுக்கும் சரியான கூட்டாளிகளுடன் சேர்ந்து வேலை செய்வதன் மூலம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியையும் செல்வத்தையும் அடைய முடியும். சாப்டர் 7. தோல்விகளை சமாளிப்பது. செல்வம் என்பது ஒரு நாள் மாறக்கூடியது. இந்த பயணத்தில தோல்விகளும் வரப்போகின்றன. தோல்வி என்பது உங்க பயணத்தின் ஒரு பகுதி. நீங்கள் தோல்விகளை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலா அதை எவ்வாறு சரி செய்யலாம் என்று கற்றுக்கொள்ளுங்க. அதே சமயம் நீங்க கற்றுக்கிட்ட பாடங்களையும் நம்பிக்கையையும் கொண்டு பயணிக்கின்றீங்க. தோல்வி உடன் சேர்ந்து உங்களின் வெற்றியை உருவாக்குங்க. சாப்டர் 8. காலத்தின் பங்கு. செல்வம் ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் இல்லாமல் அதன் தரமான வளர்ச்சி தான் முக்கியம். உங்க முதலீடுகளை கவனமாகவும் பொறுமையாகவும் வச்சுக்கிட்டா அது உங்க செல்வத்தை வளர்க்கும். நல்ல மாற்றங்கள், நிலையான உயர்வு, பொறுமை, இவை அனைத்தும் முக்கியமான பங்குகள். உங்க செல்வம் காலத்துடன் வியப்பான அளவுக்கு வளர்ந்து வரும். காலம் தவிர்க்காமல் வந்து சேரும். சாப்டர் 10 முடிவுரை. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாயிருப்பதாக நம்புகிறேன். இப்போது உங்களுடைய செல்வ பாதையை தொடங்குங்க. குறைவான நேரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க. அவுட்ரோ. நன்றி நண்பர்களே. செல்வம் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல. அது ஒரு சமநிலையான வாழ்க்கை. உடல் நலம், மன அமைதி, நல்ல உறவுகள், அம்மிய வளர்ச்சி எல்லாம் சேர்ந்தது தான் உண்மையான செல்வம். இதெல்லாம் பெற நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்க.